சரி, அப்படியே பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சீமான் அவர்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகை குறித்து இப்படிலாம் பேசுகிறாரு, அரசியலுக்கு வரக்கூடாதுன்னே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி போய் ரஜினிகாந்த் கிட்ட போய் கேட்டபோது ரஜினிகாந்த் வந்து என்ன சொன்னாரா, வந்து இப்போ அதெல்லாம் வந்து விட்டுருப்பா, அதெல்லாம் எதுவும் நீ பண்ணாது. இது ஏதோ பலவீனமாக பார்க்குற போல இருக்குல்ல சீமான் அவர்களை. இவர் என்னவோ போயிட்டு வந்து ரஜினிகாந்த் அவர்கிட்ட நீங்கள் ஐயா நீங்கள் உத்தரவு கொடுங்க, அவர் அப்படியே கொத்தா தூக்கிட்டு வரேன்னு சொன்ன மாதிரியும், அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர் வந்து இல்லை வேண்டாம்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன பிறகு இவர் வந்து அப்படியே அமைதியாக இருந்தாங்க. ரொம்ப பில்டப்பாக இருக்கு. இப்போ பாருங்கள், 2 வாரமாக இவன் என்ன பண்ணுறான், திருச்சி கிழக்கில் வந்து ராகவா லாரன்ஸ் போட்டி. சரி, யாருக்கு இது வெளியிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா மொக்கையாரம் வந்து அதான் சொன்ன வந்து முகவரி இல்லாத வந்து ஒரு இணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியில் வந்து வெளியாகும். அப்படி ஒரு யாருமே வந்து டிவிக்கு தரப்பில் வந்து அது வெளியிடவே இல்லை. அது வந்து அவரே தான் வெளியிடுறாரு. இப்படி நான் கேட்குறேன், இந்த 2 வாரமாக யார் வந்து இதை விளம்பரம் பண்ணுது? திருச்சி கிழக்கில் ராகவா லாரன்ஸ் அவர் தான் போட்டிடுறாரு, வந்து விஜய் நிற்க வைக்கிறாரு. இப்படி பில்டப் ஓடிட்டே இருந்துச்சு, 2 வாரமாக ஓடிடுச்சு. இப்போ எதுக்குடா இதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரியுது பூனைக்குட்டி வெளியே வந்ததுன்ற மாதிரி இவர் வராரு. அதுன்னா நான் வந்து திருச்சி கிழக்கில் போட்டிடுறதா சொல்கிறாங்க, நான் வந்து அரசியலுக்கு வரலாமா நம்ம. ஒட்டுமொத்தமாக இவங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, நாம் தமிழர் கட்சி, இந்த தமிழ் தேசியம், இந்த அரசியல் வந்து இங்கே மேலோங்கக்கூடாது. தமிழ் தேசிய அரசியல் மேலோங்கக்கூடாது. அப்போது தமிழ் தேசிய அரசியல் எப்போல்லாம் இங்கே வந்து மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு வருதோ அப்போல்லாம் ஒரு நடிகர் வந்து ஒரு முட்டுக்கொட்டையாக இருக்கலாம். நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் கடந்த காலத்தில். அப்படியே நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த ஒரு பில்டப் தான் நான் எனக்கு கேள்வியாக கேட்குது. எதுக்கு நீங்கள் வந்து சீமான் அவர்கள் வந்து அரசியலுக்கு யாருமே வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு? உங்களை சொன்னாரா? ராகவா லாரன்ஸ் அரசியல் வரக்கூடாதுன்னு சொன்னாரா? அவர் சொன்ன அரசியல் வேற. அவர் சொன்னது தமிழ் தேசிய அரசியல், யார் தமிழ்நாட்டை ஆளணும், அதான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. யார் நாட்டை ஆளணுன்ற அந்த உரிமை இருக்குல்ல, வாழக்கூடிய உரிமை இருக்குது, ஆளக்கூடிய உரிமை யாருக்குன்னு கேட்கிறாரு. அந்த புரிதல் இல்லாமல் ரஜினிகாந்த் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி பேசுகிற சொல்லி நான் தலைவர்கிட்ட போய் நான் கேட்டேன், என்ன தலைவரே இப்படி சொல்கிறாரு? பொறு சொல்கிறேன், இல்லைனா இவர் பிடிங்கிட்டு இருப்பார். அதுதான் இப்போ வேறு வழி இல்லாமல் தான் நம்ம சொல்கிறோம், இல்லைனா கிழிச்சிட்டு இருப்பார் இவர் அப்படியே. அப்படி ஒரு அரசியல் ரஜினிகாந்த் மையப்படுது. இப்போ வந்து த ஜென்டில்மேன் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நடிகர் ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வரப்போகிறார் அவர். சரி, வரட்டும். அதை எதுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு பில்டப் கதையெல்லாம் கொடுத்து அந்த மக்கள்கிட்டே வந்து நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கணும். மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ராகவா லாரன்ஸ் மாதிரி இன்னும் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள் அத்தனை பேருமே வந்து நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா நீங்கள் கருத்து சொல்லுங்கன்னு சொன்னால் மக்களுக்கு வேறு வேலையே இல்லையா? சரி, அப்படியே கேட்குறதா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் ரஜினிகாந்த் அந்த மாதிரி கேட்கவே இல்லை, கமலஹாசன் கேட்கவே இல்லை, விஜய் கேட்கவே இல்லை, சரத்குமார் கேட்கவே இல்லை, டி ராஜேந்தர் கேட்கவே இல்லை, பாக்கியராஜ் கேட்கவே இல்லை. இப்படி எத்தனையோ நடிகர்கள் வந்து நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு கேட்கல, வந்துடுவாங்க, வந்துட்டு ஆதரவு கொடுங்கன்னு கேட்பாங்க, அது வேற. இதே விஜய் கூட என்ன சொன்னார்னா, ஏப்பா உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கிறேன், கை விட்டுற மாட்டீங்களே அப்படின்லாம் கேட்டவர் தான். ஆனால் இந்த ராகவா லாரன்ஸு எதுக்காக வந்து நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு நீங்கள் கருத்து சொல்லுங்கன்னு சொல்லணும். இது ஒரு பக்கம். சரி, அப்படியே பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சீமான் அவர்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகை குறித்து இப்படிலாம் பேசுகிறாரு, அரசியலுக்கு வரக்கூடாதுன்னே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி போய் ரஜினிகாந்த் கிட்ட போய் கேட்டபோது ரஜினிகாந்த் வந்து என்ன சொன்னாரா, வந்து இப்போ அதெல்லாம் வந்து விட்டுருப்பா, அதெல்லாம் எதுவும் நீ பண்ணாது. இது ஏதோ பலவீனமாக பார்க்குற போல இருக்குல்ல சீமான் அவர்களை. இவர் என்னவோ போயிட்டு வந்து ரஜினிகாந்த் அவர்கிட்ட நீங்கள் ஐயா நீங்கள் உத்தரவு கொடுங்க, அவர் அப்படியே கொத்தா தூக்கிட்டு வரேன்னு சொன்ன மாதிரியும், அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர் வந்து இல்லை வேண்டாம்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன பிறகு இவர் வந்து அப்படியே அமைதியாக இருந்தாங்க. ரொம்ப பில்டப்பாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக இவங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, நாம் தமிழர் கட்சி, இந்த தமிழ் தேசியம், இந்த அரசியல் வந்து இங்கே மேலோங்கக்கூடாது. தமிழ் தேசிய அரசியல் மேலோங்கக்கூடாது. அப்போது தமிழ் தேசிய அரசியல் எப்போல்லாம் இங்கே வந்து மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு வருதோ அப்போல்லாம் ஒரு நடிகர் வந்து ஒரு முட்டுக்கொட்டையாக இருக்கிறான்.
நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் கடந்த காலத்தில். நேற்றைய தினம் நினைக்கிறேன் ஒரு மீடியாவில் 3 பேரை வந்து படம் பிடிச்சி போட்டு, ஒன்று வந்து உதயநிதி, விஜய், அண்ணாமலை 3 பேரையும் போட்டு யார் வந்து 2031 முதலமைச்சர், யாருக்கு உங்களுடைய ஆதரவு? அப்போ மீதி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் சீமான் ஏன் அவங்கள போடவே இல்லை? அரசியல் கட்சியில் இருக்கிறனா அத்தனை பேர் நீங்கள் போடுங்க. ஒட்டுமொத்தம் 5 பேரை வரிசையாக நிற்க வைங்க. 5 பேருக்கு ஒரு படத்தை போட்டு யார் வந்து 2031 முதலமைச்சர் சொல்லி அப்படி கேளுங்க. அதானே சரி. அது என்ன 3 பேர் மட்டும்? அதுவும் அரசியல் கட்சி பேரை வைக்கவே இல்லை. அண்ணாமலை யார் கொள்கை தலைவர், யார் என்ன கொள்கை எதுவுமே தெரியாது, எதுவுமே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பில்டப் என்னென்னு கேட்டால் 31 யார் வந்து முதலமைச்சர், 3 பேர் படத்தை மட்டுமே போட்டு. அப்போ வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி ஏன் அந்த கட்சியை வந்து சேர்க்கலை? இதெல்லாம் வந்து இந்த ஊடகங்கள் எல்லாம் இந்த காட்சிப்படுத்துகிற வேலை நடக்குது. இப்போ இவர் வந்து ஒரு 2 வாரமாக ஒரு பில்டப் கொடுத்துருந்தார். என்னென்னு கேட்டால் திருச்சி கிழக்கில் வந்து ராகவா லாரன்ஸ் போட்டிடுறாரு. 2 வாரமாக வந்து இந்த மீடியாக்களில் வந்து வசியம் பண்ணுற வேலை நடக்குது. இந்த மக்களை வந்து அலக்கழிக்கிறது, இந்த மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுற வேலை தான் நடக்குது மீடியாவில். இப்போ பாருங்கள், 2 வாரமாக இவன் என்ன பண்ணுறான், திருச்சி கிழக்கில் வந்து ராகவா லாரன்ஸ் போட்டி. சரி, யாருக்கு இது வெளியிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மொக்கையான வந்து அதான் சொன்ன வந்து முகவரி இல்லாத வந்து ஒரு இணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியில் வந்து வெளியாகுது. நான் உள்ளபடியே டிவிகே தரப்புலேயே கூட நான் வந்து முக்கியஸ்தர்கள் ஒரு சிலர்கிட்ட கேட்கும்போது அப்படி ஒரு யாருமே வந்து டிவிகே தரப்பில் வந்து அதை வெளியிடவே இல்லை. அது வந்து அவரே தான் வெளியிடுறாரு. இப்படி நான் கேட்குறேன், இந்த 2 வாரமாக யார் வந்து இதை விளம்பரம் பண்ணுறது? திருச்சி கிழக்கில் ராகவா லாரன்ஸ் அவர் தான் போட்டிடுறாரு, வந்து விஜய் நிற்க வைக்கிறாரு. இப்படி பில்டப் ஓடிட்டே இருந்துச்சு. 2 வாரமாக ஓடிட்டு. இப்போ எதுக்குடா இதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் தான் தெரியுது பூனைக்குட்டி வெளியே வந்ததுன்ற மாதிரி இவர் வராரு. கேட்டிங்கன்னா, நான் வந்து திருச்சி கிழக்கில் போட்டிடுறதா சொல்கிறாங்க, நான் வந்து அரசியலுக்கு வரலாமானமா, நான் ரஜினிகாந்த், தலைவர் ரஜினிகாந்த், நண்பர் விஜய், நான் அம்மா கிட்டே கேட்டேன், ஆட்டுக்குட்டி கேட்டேன், நான் வந்து ஆயா கிட்டே கேட்டேன். இப்படி ஒரு பில்டப் பண்ணிவிட்டு, நான் கேட்குறது என்னென்னா, அரசியலுக்கு யார் வேணால் வரலாம். அதை எதுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கேட்குறீங்க? மக்கள்கிட்ட ஒப்பீனியன் எதுக்கு கேட்குறீங்க? இதை எதுக்கு 2 வாரமாக வந்து இணையத்தில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ இவர் வருவாரா, வந்துடுவாரா, இன்றைக்கி வராரு, நாளைக்கு வராரு, இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா செத்து போயிட்டாரு, அதனால் நான் நாளைக்கு பேசுகிறேன், நாளைக்கு நான் அறிவிக்கிறேன், முக்கிய அறிவிப்பு, பில்டப்பு, வெறும் பில்டப்பு. மக்கள் ஆதரவோடு கொஞ்சம் பில்டப் பண்ணாலும் பரவாயில்ல. அது கடந்த காலத்தில் அப்படி இப்படி நடந்திருக்கு. ஒன்றுமே கிடையாது. எடுத்த 5 படமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் மொக்கப்படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் மூவின்ற பேரில் வந்து நடந்த ஒரு கேலிக்கூத்து. 5 படமும் சொல்கிறேன், காஞ்சனா 1, 2, 3 எல்லாம் மொக்கப்படம். ஏதோ ஒரு 10 படம் எடுத்து ஒரு 5 படம் ஆஸ்காருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 படம் வந்து தேசிய விருதுக்கும் போயிடல, நேஷனல் அவார்டுக்கும் போயிடல. எடுத்த 5 படமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க மூட நம்பிக்கை தான். பேய், பிசாசு, பில்லி, சூனியம். பாருங்கள், எடுத்து பாருங்கள். இந்த ராகவா லாரன்ஸு அரசியலுக்கு வர்றதை பற்றியோ இல்லை அவர் வந்து யாருக்கு ஆதரவாக இருக்கிறது நமக்கு கவலையே கிடையாது. இப்போ அடுத்த கட்டமாக இப்போ இன்னையிலேருந்து ஒரு செய்தி போகுது. என்ன செய்தி போகுது தெரியுங்களா? அண்ணாமலைக்கு ஆதரவா, விஜய்க்கு ஆதரவா? இதே வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ட்ரோல் ஆகிட்டுருக்கு. ராகவா லாரன்ஸ் யாருக்கு ஆதரவு கொடுப்பாரு? அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுப்பாரா, விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாரா? எதுக்குன்ற நான் இந்த பில்டப் எதுக்கு? யாருக்கு வேணால் ஆதரவு கொடுத்துட்டு போங்க. இது எதுக்கு இது விவாத பொருளாகுது? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, சமுதாயத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. எதுக்காவது இந்த ராகவா லாரன்ஸ் போன்றவருக்கு வந்து ஒரு குரல் கொடுத்துருப்பாங்களா? இல்லை ஆர்ப்பாட்டம், போராட்டம், மக்களுக்கான ஏதாவது ஒரு விஷயம் மக்களுக்காக செஞ்சுருப்பீங்களா? 6 அநாத பிள்ளைகளை எடுத்து வளர்த்தீங்க. அது வந்து ஒரு தொண்டு, அதை மதிக்கிறோம். ஆனால் அதை வச்சே நீங்கள் ஒரு பில்டப் பண்ணி ஒரு 6 பேரை நிற்க வச்சு, இது பாருங்கள், இந்த 6 பேரை நான் வந்து அநாத பிள்ளைகளை எடுத்து நான் வளர்த்து ஆளாக்கிட்டேன், அதனால் என்னை வந்து முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்களா? என்ன கணக்கு இது? அதை எதுக்கு சொல்லணும்? 6 பிள்ளைங்களை சார், 60 பிள்ளைகள் கூட நீங்கள் வளர்த்துருங்க சார். அதை வச்சு நீங்கள் அதிகாரத்துக்கு வந்துட முடியுமா? சரி, அப்படியே நீங்கள் வரதா கூட இருங்க. அதை எதுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கேட்குறீங்க?
ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு போங்க. இது மாதிரி தான் ஒரு முறையும் சரி அப்படியே நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த ஒரு பில்டப் தான் நான் எனக்கு கேள்வியாக கேட்குறேன். எதுக்கு நீங்கள் வந்து சீமான் அவர்கள் வந்து அரசியலுக்கு யாருமே வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு? உங்களை சொன்னாரா? ராகவ அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரா? அவர் சொன்ன அரசியல் வேறு. அவர் சொன்னது தமிழ் தேசிய அரசியல், யார் தமிழ்நாட்டை ஆளணும், அதான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. யார் நாட்டை ஆளணுன்ற அந்த உரிமை இருக்குல்ல, வாழக்கூடிய உரிமை இருக்குது, ஆளக்கூடிய உரிமை யாருக்குன்னு கேட்கிறாரு. அந்த புரிதல் இல்லாமல் ரஜினிகாந்த் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி பேசுகிற சொல்லி நான் தலைவர்கிட்ட போய் நான் கேட்டேன், என்ன தலைவரே இப்படி சொல்கிறாரு? பொருன்னு சொன்னார். இல்லைனா இவர் பிடிங்கிட்டு இருப்பார். அதுதான் இப்போ வேறு வழி இல்லாமல் தான் நம்ம சொல்கிறோம். இல்லைனா கிழிச்சிட்டு இருப்பார் இவர் அப்படியே. அப்படி ஒரு அரசியல் ரஜினிகாந்த் மையப்படுத்தி. இப்போ வந்து நண்பர் விஜய்க்கு எந்த காலகட்டத்திலேயாவது ஒரு அரசியலுக்கு வந்த போதும் சரி வாழ்த்து. ஆனால் வந்த பிறகு கரூர் சம்பவம் நடந்ததில்ல, அந்த கரூர் சம்பவம் குறித்து உன் கருத்து என்ன? ராகவா லாரன்ஸோட கருத்து என்ன? கரூர் சம்பவம் குறித்து ராகவா லாரன்ஸோட கருத்து என்ன? அது சொல்கிறதுக்கு வந்து துணிச்சல் இருக்கா? இது வரைக்கும் கருத்து. அவர் நண்பர் விஜய் வந்துட்டார், அம்மா கிட்ட போய் கேட்டேன். அம்மா வந்து அவர் வந்து சாதி சொல்லி ஓட்டு கேட்கல, மொழியை சொல்லி ஓட்டு கேட்கல, பணத்தை செலவு பண்ணி ஓட்டு வாங்கலை. உடனே அம்மா சரிப்பா நீ அரசியல் வாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் கேட்குறேன், சாதி சொல்லி தான் ஓட்டு வாங்கினது, மதத்தை சொல்லி தான் ஓட்டு வாங்கினது, பணத்தை கொடுத்து தான் ஓட்டு வாங்கினது, எல்லாமே நடந்தது. என்ன டிஎம்கேல ரேஷியோ அதிகமாக இருக்கும், இங்கே குறைவாக இருக்கும், அவ்வளோதான் நடந்தது. சரி, இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்ன கேட்டால் அம்மா கிட்ட கேட்டாச்சு, அம்மாவும் சிக்னல் கொடுத்தாச்சு அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு மக்கள்கிட்ட கேட்குறேன், அம்மா தான் சொல்லிட்டாங்கல்ல அரசியல் வர சொல்லி, வந்துட்டு போ. அது எது மக்கள்கிட்ட எது கேட்குற? நானும் ஒரு வாரமாக பார்த்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராகவா லாரன்ஸ் இதே சொல்லிட்டு கிடக்குறீங்க. இங்கே மக்கள் பணி செய்யக்கூடிய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பில்டப் கொடுத்ததே கிடையாது. அவங்க பாருன்னா அவங்க வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க. இருக்கிற அத்தனை தலைவருமே நான் சொல்கிறேன், 4 நாளாக உங்களுக்கு இந்த செல்லு இந்த இணைய வசதிலாம் வந்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட்டமாகிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை போட்டு அதை ட்ரோல் பண்ணுறது, இதுக்கு ஒரு மீம்ஸ் கிரியேட்டர் கொண்டு வர்றது, ரீல்ஸை போடுறது, மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறது. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ நான் டிவிக்கு நண்பர் ஆட்சி தானே, நண்பர் ஆட்சியில் இதை பாருங்கள். இந்த சேலம் மணிகண்டன்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் மீது பாலியல் அத்துமீறல். நீ பேசுவியா அதை பற்றி? கேட்பியா நீ? ராகவா லாரன்ஸ் தான் கேட்குறேன், நீ பேசுவியா அதை பற்றி? பேசுனா எல்லாத்தையும் பேசணும். நாங்கள் பேசுகிறோம்ல, எல்லாத்துக்கும் நாங்கள் பேசிட்டு தானே இருக்கிறோம். இதை கண்டித்து ஒரு அறிக்கை விட பார்ப்போம். இந்த சேலம் மணிகண்டன் குறித்து தாவேக நிர்வாகி சேலம் மணிகண்டன் வந்து பெண்கள் மீது பாலியல் அத்துமீறல் எங்க பேசுகிறா பார்க்கலாம். பேசுவியா நீ? பேச மாட்டேன். உங்கள் நண்பர் ஆட்சி தானே. இந்த ஆலந்தூரில் ஒருத்தர் பண்ணியிருக்கான், ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஆலந்தூரில் இருக்கான். ஆலந்தூரில் பெண்கள் மீது பாலியல் அத்துமீறல் எங்கே பேச பார்க்கலாம். ஒரு கண்டித்து ஒரு அறிக்கை விட கண்டிக்கலாம் வேணாம். நீ நண்பருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து எங்கள் ஒரு செய்தி போட பார்க்கலாம். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஓட்டிக்கலான்னு பார்க்குறது. இங்கே ஓட்டலாமா, அங்கே ஓட்டலாமா, இல்லை ஆழம் பார்க்கலாமா? தனியார் கட்சி தொடங்கினா வந்து பணம்லாம் செலவாகும். அதான் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உனக்கு அரசியல் செட் ஆகாது, விஜய் அரசியல் உனக்கு அரசியல் செட் ஆகுது. விஜய் வந்து பணம் செலவு பண்ணாமல் வந்துட்டார், அப்போ உங்களுக்கு செட் ஆகுன்னு இருக்காங்க அம்மா. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. முதல்ல களப்பணினா என்னன்னு தெரிஞ்சுங்க. களப்பணியிலே உங்களுக்கு குழப்பம் இருக்குது. மக்கள் தொண்டு தான் என்னன்னு, மக்கள் சேவைனா என்னன்னு தெரியல. மக்கள் தொண்டு அதிகாரத்தில் இல்லாமல் சுயநலமாக வந்து இல்லாமல் தன்னலம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காம தன்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தொண்டு செய்யுது. சேவை என்பது அப்படி கிடையாது. சேவைன்றது ஒரு அமைப்பின் கீழ், ஒரு அதிகாரத்தின் கீழ் வந்து பண்ணுறது மக்கள் சேவை. அதுக்கே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆசை மட்டும் இருக்குது, ஈஸியாக வந்து பார்க்குறாங்க. இப்போ எல்லாருக்குமே அரசியல் ஆசை வந்துடுச்சு. ஏன் தெரியுங்களா? இப்போ வந்திருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கெல்லாம் அடையாளம் இல்லாத பலரும் வந்து எம்எல்ஏ ஆகிட்டாங்க, அடையாளம் இல்லாத பலரும் அமைச்சர் ஆகிட்டாங்க. அப்போ இவங்களாம் நினைக்கிறாங்கன்னா ரொம்ப எளிதாக வந்து நம்ம ஆட்சியில் உட்காந்துடலாம், அமைச்சராகிடலாம், அப்படி தான் ஒரு நினைப்பு இருக்குது. களப்பணிலாம் செய்ய தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம், அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. ஒரு 10 ரீல்ஸை போட வேண்டியது, ஐயாத்துறை பாட்டை போட்டு அப்படி தான் ஆகிட்டுருக்கு. அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப
மலிவாக போயிடுச்சு. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் வந்து மக்கள் எல்லாத்தையும் யோசிப்பாங்க. இது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வாக்களித்து மெஜாரிட்டியில் வெற்றி பெற்ற ஆட்சி கிடையாது விஜய் ஆட்சி. மீண்டும் நான் சொல்கிறேன், மக்கள் மெஜாரிட்டியில் வாக்களிக்கலை. இந்த ஆட்சியை வந்து தக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பேரங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி பேசுவாரா லாரன்ஸு? அதுவும் பேச மாட்டார். அதனால் வந்து மக்கள்கிட்ட மக்களை சீண்டாதீங்க. ஏன்னா மக்கள் ஏதோ பார்த்தீங்கன்னா வந்து அறிவற்றவர்கள் மாதிரியும் எழுச்சிவாயர்கள் மாதிரியும் நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா அந்த அந்த கேள்வி இருக்கக்கூடாது. எனக்கு அதுதான், அந்த ஒன்றுத்தில் தான் நான் நிற்கிறேன். எதுக்கு நீ மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு கேட்குறேன். ஓட்டு போடும்போது கேட்டியா எங்களை? ஓட்டு போடும்போது கேட்டியா? யாருக்கு ஓட்டு போடணும்னு கேட்டியா? அதே தான் இது. உன்னுடைய அரசியல் நிலைப்பாடு, உன்னுடைய கெரியரில் நீ அடுத்த ஸ்டெப் ஏதோ ஒன்று பண்ணுற, அது உன் விருப்பம். இங்கே அரசியலில் எத்தனையோ கழுதிகள் இருக்குது. கழுதை, குதிரை, விதவிதமான மிருகங்கள்லாம் இருக்குது அரசியலில். அதில் நீயே இருந்துட்டு போ. ஆனால் மக்கள்கிட்ட வந்து கேட்காத நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா. மீண்டும் அடுத்த நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.